Thank you for watching. Hi bro, this is Nanmozhi. So இன்னைக்கு நாம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படினா idioms and phrases 1 to 60 பார்க்க போறோம். நாம வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படினா பிரைவேட் குரூப்ல வந்து நான் கேட்டிருந்தேன் பிளாக் புக்ல ட்ராக்கர் ஷீட் வச்சு நம்ம அதுபடி போலாமான்னு 96% கிட்ட வந்துட்டு அதுக்கு வந்து ஆமான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம அப்படி போக போகிறோம். ஏற்கனவே 1 to 60 OWS வந்து அப்லோட் பண்ணியாச்சு. குவிஸும் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அதுவும் வந்து அட்டன் பண்ணிடுங்க. பண்ணலை அப்படின்னா படிச்சுட்டு இப்போ வந்து 1 to 60 idioms முடிச்சதுக்கப்புறம் இதுக்கும் வந்து குவிஸ் அப்லோட் பண்ணப்படும் ப்ரைவேட் குரூப்பில். பப்ளிக் சேனல்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, நீங்களும் வந்து தனியாக இந்த idioms படித்து முடிச்சுட்டு திரும்ப ரிவிஷன் போட்டுருங்க. ஓகேவா? குவிஸ் வந்துட்டு ப்ரைவேட் குரூப் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு நான் வந்து அங்கே போட்டுருவேன். ஓகே, ஸோ லெட்ஸ் டைவ் இன். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் மறக்காமல் வந்துட்டு டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் போய் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு OWS 1 to 60யும் idioms 1 to 60யும் இன்றைக்கி முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் டைவ் இன். இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு idiom என்ன அப்படின்னா எ பேப் இன் த வூட்ஸ். எ பேப் இன் த வூட்ஸ் அப்படின்னா ரொம்ப அப்பாவியான ஒரு பர்சனை தான் எ பேப் இன் த வூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் நெய் பர்சன். த இன்டர்ன் லுக்டு லைக் அ பேப் இன் த வூட்ஸ் இன் த பிஸி ஆஃபீஸ். அந்த இன்டர்ன் புதுசாக வந்திருக்க ஒரு இன்டர்ன் வந்து ரொம்ப பாவமாக இருந்தாங்க அவங்கள பார்க்கவே. இந்த பிஸி ஆஃபீஸில் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஷீஸ் லைக் அ பேப் இன் த வூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேக் சீட் டிரைவர். பேக் சீட் டிரைவர்னா எப்படின்னா எ பர்சன் ஹூ கிவ்ஸ் அன்வான்ட் அட்வைஸ் எஸ்பெஷலி அபவுட் டிரைவிங். ஓகேவா? இப்போது நான் வண்டி ஓட்டினேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா பின்னாடி உட்காந்துக்கிட்டே வண்டி ஓட்டுவாங்க. வாயிலே வண்டி ஓட்டுவாங்க எங்கள் அம்மா. ஓகேவா? இது நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும். கார் ஓட்டினாலும் எங்கள் டேடி அதே தான் பண்ணுவார். நான் கார் ஓட்டினேன் அப்படின்னா ஆரம் போடுவோம் வண்டி முன்னாடி போகுது பாரு அப்படிம்பாங்க. அப்புறம் ஸ்பீட் குழி பார்த்து விடு அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நமக்கு பின்னால் உட்காந்துட்டு அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம தான் டிரைவராக இருப்போம். ஆனால் அவங்க டிரைவர் மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள தான் பேக் சீட் டிரைவர்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் லைக் அ பேக் சீட் டிரைவர் டெல்லிங் மீ ஹவு டு டூ மை ஜாப். இது வந்து வண்டி ஓட்டுறது மட்டும் இல்லை, நமக்கு நம்ம வேலையை வந்து எப்படி பண்ணணும்னு தெரியுமா. ஆனால் சில பேர் வந்துட்டு உட்காந்து இதை கரெக்டாக பண்ணிடு அதை கரெக்டாக பண்ணிடு. இந்த சந்தோஷ் சுப்ரமணியத்தில் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு வேலையை கொடுத்துட்டு ஜெயம் ரவிக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாரு ஆஃபீஸ்க்கு போய் இதெல்லாம் பண்ணிட்டோன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆளுங்கிட்ட அவன் வருவான், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அவங்ககிட்ட எல்லா வேலையும் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அவங்க அப்பாட்ட வந்து கேட்டுட்ருப்பான். கேட்க மாட்டான், அது மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஓகேவா? அந்த மாதிரியான விஷயம் தான் பேக் சீட் டிரைவர். அடுத்தது பேட் எக் அப்படின்னா எ டிஸ்ஆனஸ்ட் ஆர் அன்ரிலேபிள் பர்சன் அர்த்தம். ஒரு டிஸ்ஆனஸ்ட் ஆர் அன்ரிலேபிள் பர்சனை தான் வந்துட்டு பேட் எக்னு சொல்கிறாங்க. ராகுல் இஸ் அ பேட் எக், ஸோ நோ ஒன் ட்ரஸ்ட்ஸ் ஹிம். ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்துட்டு பேட் ஹேர் டே. பேட் ஹேர் டே அப்படின்னா ரொம்ப மோசமான நாள்னு அர்த்தம். எ டே வென் எவ்ரிதிங் சீம்ஸ் டு கோ ராங். எல்லாமே வந்து தப்பாக போகிற மாதிரியே இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, பேட் ஹேர் டேன்னு சொல்கிறாங்க. ஐ லாஸ்ட் மை கீஸ் அண்ட் மிஸ்டு த பஸ், ஸோ இட் வாஸ் ட்ரூலி அ பேட் ஹேர் டே. அடுத்தது வந்து பேட் ஹேட். பேட் ஹேட்னா என்னன்னா எ பர்சன் ஆஃப் பேட் கேரக்டர்னு அர்த்தம். பேட் எக் பார்த்தோமா, பேட் எக்னா என்ன, நம்ப முடியாத ஒரு ஆள், தப்பான ஒரு ஆள். ஓகேவா? டிஸ்ஆனஸ்டான பர்சனு. அதே தான் பேட் கேரக்டர் உள்ள பர்சனை பேட் ஹேட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பேட் கேரக்டர்னா பேட் ஹேட். எவ்ரி ஒன் இந்த வில்லேஜ் நோஸ் ஹீ இஸ் அ பேட் ஹேட். அடுத்து வந்துட்டு பேட் பேட்ச் அப்படின்னா வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு டைமில் வந்துட்டு ரொம்ப நம்ம அடிப்படுவோம், ரொம்ப சோகமாகவே இருப்போம் அந்த டைமில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 to 3 years ஆஃப் லைஃப்பில் தொடர்ந்து நமக்கு வந்துட்டு ரஃப் பேட்ச் ஆஃப் லைஃபாகவே இருக்கும். அதுதான் பேட் பேட்ச்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த ஃபேமிலி வென்ட் த்ரூ எ பேட் பேட்ச் ஆஃப்டர் த ஃப்ளட்ஸுக்கு அப்புறமா அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது. அதுதான் பேட் பேட்ச். ஓகேவா? அடுத்தது பேக்கர்ஸ் டசன். பேக்கர்ஸ் டசன்னா என்ன அப்படின்னா எ குரூப் ஆஃப் 13ன்னு அர்த்தம். குரூப்பில் வந்துட்டு டசன்னாலே 12 தான் இருக்கணும். ஆனால் எ பேக்கர்ஸ் டசன்னா மொத்தம் 13ன்னு அர்த்தம். ஷாப்கீப்பர் கேவ் அஸ் அ பேக்கர்ஸ் டசன் ஆஃப் பனானாஸ் அப்படின்னா 13 வாழைப்பழம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது எ பால் ஆஃப் ஃபயர். எ பால் ஆஃப் ஃபயர் அப்படின்னா ரொம்ப புதுசாக வந்திருக்கான் இந்த பையன், அவன் ரொம்ப அப்படியே நெருப்பாக இருக்கான்ப்பா, எல்லாத்துலேயும் ஆர்வம் காட்டுறான், எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை வந்து சொல்லுவாங்கல்ல, க்யூரியஸாக இருக்கிற பர்சனை பாரு, அதுதான் வந்து பால் ஆஃப் ஃபயர். ஓகேவா? அவர் நியூ கேப்டன் இஸ் அ ரியல் பால் ஆஃப் ஃபயர். அடுத்தது பால் பார்க் ஃபிகர். பால் பார்க் ஃபிகர் அப்படின்னா ரஃப்பாக தோராயமாக ஒரு கணக்கு போடுறது தான் வந்து பால் பார்க் ஃபயர். பால் பார்க் ஃபிகரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோவா ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். பிளான் மட்டும் தான் பண்ணுவோம், அதுவே விஷயம். ஸோ பிளான் பண்ணிவிட்டு ஒரு 1 லட்ச ரூபா ஆகும். அப்படியே சரி 1 லட்ச ரூபா செலவாக போகுது. நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க, எல்லோரும் ஒர்க்கிங்கில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ரஃப் எஸ்டிமேட்டாக ஒரு 1 lakh ஆகும் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா மேபி அது கம்மியாகலாம் அதிகமாகலாம்ல. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பால் பார்க்
ஃபிகர்னு சொல்கிறோம். அவர் கிவ் மீ அ பால் பார்க் ஃபிகர் ஃபார் த காஸ்ட் ஆஃப் ரிப்பேர்ஸ். ஓகேவா, ரிப்பேர் எவ்வளோ ஆச்சோ அதுக்கு தோராயமாக எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா நம்ம. அதுதான் எ பேப்டிசம் ஆஃப் ஃபயர் அப்படின்னா டிஃபிகல்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சம்திங். ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டே வந்து அடிபட்டுட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோம், ஓட்டுற ஃபஸ்ட்டு நாளே வந்து போய் விழுந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் பேப்டிசம் ஆஃப் ஃபயர். ஓகேவா, டீச்சிங் 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டே வாஸ் அ பேப்டிசம் ஆஃப் ஃபயர் ஃபார் அ நியூ டீச்சர். புது டீச்சரை கொண்டு போய் கிட்டத்தட்ட 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் விடுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேவே எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுதான் என்னது பேப்டிசம் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறாங்க. இந்த இடியமில் புது இடியம் பழைய பிளாக் புக்கில் எல்லாம் இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது பேர் கார்டன். பேர் கார்டன் அப்படின்னா ஏ நாய்ஸி ஆர் கயாட்டிக் சீன் ஆர் பிளேஸ். மார்க்கெட் எப்படி இருக்கும் அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, பேர் கார்டன் சொல்கிறாங்க. ரொம்ப சத்தம் அப்புறம் ஒரு மாதிரி கொசன்னு இருக்கிற பிளேஸை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பேர் கார்டன் சொல்கிறாங்க. கிளாஸ் ரூம் பிகம் அ பேர் கார்டன் வென் த டீச்சர் லெஃப்ட். எப்பயுமே ஐகானிக் டைலாக் உங்களுக்கு எதனா ஃபிஷ் மார்க்கெட்டாக கத்திக்கிட்டே இருக்கீங்க, கிளாஸ் ரூம் மாதிரியா பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்பாங்களா, அதுதான் பேர் கார்டன். ஓகேவா, அப்புறம் வந்துட்டு பீஸ்ட் ஆஃப் கார்டன், பீஸ்ட் ஆஃப் பேர்டன். பீஸ்ட் ஆஃப் பேர்டன் என்ன அப்படின்னா an animal used for carrying heavy loads. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, அந்த அனிமலை நம்ம கழுதையை வந்துட்டு நிறைய பொதி சுமக்க வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்களா, அந்த கழுதை தான் பீஸ்ட் ஆஃப் பேர்டன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு சத்துக்கும் மீறி வந்து அது நிறைய வெயிட்டு தூக்கிட்டு போகும். ஓகேவா, இந்த ஹில்ஸ் த மியூல் சர்வ்ஸ் அஸ் அ பீஸ்ட் ஆஃப் பேர்டன். ஓகேவா, அடுத்து வந்துட்டு a bed of nails. a bed of nails அப்படின்னா a very difficult or unpleasant situation அர்த்தம். a very difficult or unpleasant situation. a very difficult or unpleasant situation எடுத்து பெட் ஆஃப் நெயில்ஸ். நெயில்ஸ்னால் என்ன, ஆணின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஆணியை வந்துட்டு எப்படி நம்ம வந்து இது பண்ணுறோம், ஆணி ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கும்ல, அதுலேயே வந்துட்டு பெட்டு போட்டால் எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெட் ஆஃப் நெயில்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரிப்பேரிங் ஃபார் 3 எக்ஸாம் அட் ஒன்ஸ் இஸ் அ பெட் ஆஃப் நெயில்ஸ். ஓகேவா, அப்புறம் வந்துட்டு a bed of roses. bed of nails ஆப்போசிட் bed of roses. ரொம்ப ப்ளசண்ட்டு கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸி சுச்சுவேஷனாக தான் வந்து bed of rosesன்னு சொல்கிறோம். ஓகேவா, லைஃப் அஸ் அ ஃபார்மர் இஸ் நாட் அ bed of roses. நம்ம வந்துட்டு ஃபார்மராக இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை, ஒரு விவசாயியோட வாழ்க்கை வந்துட்டு நார்மலாலாம் இருக்காது. ரைட்டாக ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவருக்கு தண்ணி நேரத்துக்கு மழை பெய்யலைனா கஷ்டம், அவருக்கு வந்து எதுவுமே கிடைக்கலனாலும் கஷ்டம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, பெட் ஆஃப் நெயில்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விவசாயியோட வாழ்க்கை எப்போயுமே பெட் ஆஃப் ரோசஸாக இருக்காது, எப்படி இருக்கும், பெட் ஆஃப் நெயிலாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது வந்து எ பீ இன் ஒன்ஸ் போனட். எ பீ இன் ஒன்ஸ் போனட்னா வந்துட்டு ஓட்டப்பானைக்குள்ளே நண்டு விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் லொடன்னு பேசிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் வந்துட்டு பீ இன் ஒன்ஸ் போனட். ஓகேவா, அக்ரெசிவ் ஐடியா ஆர் ப்ரீ ஆக்குபேஷன். எ பீ இன் ஒன்ஸ் போனட் அப்படின்னா அண்ட் அப்சசிவ் ஐடியா ஆர் ப்ரீ ஆக்குபேஷன். ஒரு விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப அப்சசிவாக இருக்கிறது, இல்லாட்டி அதை பற்றியே பேசிட்டு அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது. ஓகேவா, ரொம்ப ஒரு விஷயத்தில் ரொம்ப ப்ரீ ஆக்குபைடாக இருக்கிறது, அதை பற்றி ரொம்ப யோசிச்சு அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்லாட்டி அதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறது தோண. அதனால தான் நான் சொல்லேன் ஓட்டப்பானைக்குள்ளே நண்டு விட்ட மாதிரி அப்படின்னு. இது வந்துட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆர்த்தி ஹேஸ் அ பீ இன் ஹர் போனட் அபவுட் கிளீனிங் த ஹவுஸ். காலையிலேருந்து வீடு க்ளீன் பண்ணு பொறிஞ்சு தள்ளுறா அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ பொறிஞ்சு தள்ளுறான்னு வந்து தமிழில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் பீ இன் த ஒன்ஸ் போனட் தான். ஓகேவா, அடுத்தது பீஹைவ் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னா எல்லாரும் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் ஃபுல் ஆஃப் பிஸி ஆக்டிவிட்டி தான் பீஹைவ் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் தீபாவளியில் மார்க்கெட்டில் எப்படி இருப்பாங்க, மார்க்கெட்டே வந்துட்டு பீஹைவ் ஆஃப் ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும், எல்லாருமே துருதான் இருப்பாங்க. அடுத்தது பெல்லி லாஃப் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப மனசார சிரிக்கிறது, வயிறு குலுங்க சிரிக்கிறது தான் பெல்லி லாஃப். த காமெடியன்ஸ் ஜோக் கேவ் ஹூஸ் ஆடியன்ஸ் ஹோல் ஆடியன்ஸ் ஆர் பெல்லி லாஃப். ஓகேவா, அடுத்து வந்துட்டு எ பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு மேலோட்டமாக பார்க்குறது தான் வந்து பேர்ட்ஸ் ஐ வியூ. எ வியூ ஃப்ரம் ஹையர் பொசிஷன் ஆர் ஜென்ரல் ஓவர் வியூ. ஃப்ரம் த ஹில் டாப் வி காட் அ பேர்ட்ஸ் ஐ வியூ ஆஃப் த வேலி. அந்த வேலியோட பேர்ட்ஸ் ஐ வியூ கிடச்சிது. ஓகேவா, த ரிப்போர்ட் கிவ்ஸ் அ பேர்ட்ஸ் ஐ வியூ ஆஃப் இந்தியாஸ் எஜுகேஷன் சிஸ்டம். இந்தியாஸ் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஒரு மேலோட்டமான ஒரு ஐடியா வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டை படித்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பேர்ட்ஸ் ஐ வியூக்கு 2 மீனிங் இருக்குது, ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது எ பைட் அட் அ சேரி. எ பைட் அட் அ சேரி அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டின்னு அர்த்தம். நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா he gave me a bite at a cherry அப்படின்னா he gave me an opportunity ன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்கள், அமித் ஃபெயில்டு
வாண்ட்ஸ் another bite at a cherry. அமித் வந்துட்டு ஒன்ஸ் ஃபெயில் ஆகிட்டான், ஆனால் அவனுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு வேணும், வாய்ப்பு தேவைப்படுது, அதுதான் அனதர் பைட் அட் அ செரி. ஓகேவா. அடுத்தது வந்துட்டு பிட்டர் பில் டு ஸ்வாலோ. பிட்டர் பில் டு ஸ்வாலோனா என்ன அப்படின்னா, நம்மளால் வந்து ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அன்பிளசன்ட் ஃபேக்ட் தட் ஒன் மஸ்ட் அக்செப்ட். ஜீர்ணிக்கவே முடியாத விஷயமா இருக்கும், ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்துட்டு நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஆனால் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அதுதான் பிட்டர் பில் டு ஸ்வாலோ. லூசிங் த ஃபைனல் மேட்ச் வாஸ் த பிட்டர் பில் டு ஸ்வாலோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம எந்த விஷயத்துலேயும் வந்து தோற்று போனோம், ரைட்டா. ஸோ கிரிக்கெட்டில் தான் ஏதோ ஒரு வேர்ல்டு கப் நடந்தப்போ தான் வந்து நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் வந்து நம்ம தோற்றுட்டோம். இட் வாஸ் அ பிட்டர் பில் டு ஸ்வாலோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். T20 மேட்ச் ஜெயிச்சிட்டோம், அதுக்கு முன்னாடி நடந்த வேர்ல்டு கப் வந்து நம்ம தோற்றோன்னு நினைக்கிறேன், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவில். ஸோ அது வந்துட்டு இட் வாஸ் அ வெரி ஹார்ட் மொமெண்ட் அண்ட் ஆல் த இண்டியன்ஸ் ஹாவ் டு had a bitter pill to swallow அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. have to இல்லை had a bitter pill to swallowன்னு சொல்லலாம். அடுத்து blessing in disguise. blessing in disguise என்ன அப்படின்னா, something that seems bad at first but turns out to be good. ஒருத்தவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் தெரிஞ்சுது, ஆனால் அது நமக்கு நன்மையாக முடிஞ்சுது அப்படின்னா அதுதான் வந்துட்டு bitter blessing in disguise. ஓகேவா. missing the train turn out to be a blessing in disguise as he got a better one later. அந்த ட்ரெயினை விட்டதுனால அவனுக்கு வந்து நல்லதாக போச்சு, அவனுக்கு வந்துட்டு பெட்டராக இன்னொரு ட்ரெயினை வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. பிளைண்ட் ஆலி அப்படின்னா வந்துட்டு எ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தட் லீட்ஸ் நோவர். முட்டுக்கட்டையாக இருக்குது, வேறு ப்ராக்ரஸே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிளைண்ட் ஆலின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டர்ன் அவுட் டு பி அ பிளைண்ட் ஆலி. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த 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 சூழ்நிலையை தான் பிளைண்ட் ஆலின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது வந்துட்டு பிளைண்ட் ஸ்பாட். பிளைண்ட் ஸ்பாட்னா என்ன அப்படின்னா, எ போர்ஷன் ஆஃப் த ஃபீல்டு தட் கேனாட் பி சீன். ஒரு போர்ஷன் ஆஃப் த திங்கை மட்டும் நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா அதுதான் பிளைண்ட் ஸ்பாட்டு. த டால் திங் கிரியேட்டட் அ பிளைண்ட் ஸ்பாட் ஆன் த ரோடு. ஸோ அந்த ஒரு டால் பில்டிங் வந்துட்டு பிளைண்ட் ஸ்பாட், இந்த ரோட்டில் வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. நம்மளால் வந்து அந்த ரோட்டில் என்ன இருக்குது நம்மளால் பார்க்க முடியல, ஏன் அப்படின்னா இந்த பில்டிங் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னா சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற விஷயம் பேர் போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. ஓகேவா. அமித் சடன் ட்ரான்ஸ்ஃபர் டு புனே வாஸ் அ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. அடுத்தது போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னா எ சப்ஜெக்ட் தட் காசஸ் டிஸ்அக்ரிமெண்ட். ஒருத்தர் வந்துட்டு எப்பயுமே வந்து முரண்பாடாகவே இருக்காங்க, அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் கருத்து ஒத்து போகல அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ போன் ஆஃப் கன்டென்ஷன் அர்த்தம். ஓகேவா. சப்ஜெக்ட் தட் காசஸ் டிஸ்அக்ரிமெண்ட். த ப்ராப்பர்ட்டி ஹேஸ் அ போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் த பிரதர்ஸ். ஓகேவா. அடுத்தது எ போன் டு பிக் அப்படின்னா வந்து சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிறதா. எ மேட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் ஆர் டிஸ்அக்ரிமெண்ட் தட் ஒன் வாட்ஸ் டு டிஸ்கஸ். எனக்கு வந்துட்டு இதில் உடன்பாடு இல்லை, நான் போய் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் போய் ஆர்கியூ பண்ணுறதுக்கு ரெடியாக போனாங்க அப்படின்னா அதுதான் போன் டு பிக். ஐ ஹாவ் போன் டு பிக் வித் யூ அபவுட் எஸ்டர்டே. நான் உங்ககிட்ட நேற்று நடந்ததை பற்றி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் ஸ்கூல்லே தான் நிறைய நடக்கும் இது. ஓகேவா. ஸோ இது ஜென்ரலைஸ் பாய்ஸ் ஸ்கூல்லேயும் நடக்கும், ஆனால் கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் வந்து அதிகமாக நடக்கும். என்னன்னு நேற்று நான் அப்படி பேசுனியாம்மா, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நடக்கும்ல, அதுதான் வந்து போன் டு பிக். நானுமே பண்ணுவேன் அதை. அடுத்தது வந்துட்டு பாசம் ஃப்ரெண்டு. பாசம் ஃப்ரெண்ட் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை தான் வந்து பாசம் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. மீரா ஹாஸ் பீன் அ பாசம் ஃப்ரெண்ட் ஆஃப் சீதா சின்ஸ் சைல்டுஹுட். அடுத்தது பவுல் ஆஃப் செரிஸ். பவுல் ஆஃப் செரிஸ்னால் என்ன அப்படின்னா எ வெரி ப்ளசண்ட் ஆர் என்ஜாயபிள் சுச்சுவேஷன் அர்த்தம். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, பவுல் ஆஃப் செரிஸ். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனாக சேர்ந்தால் அதுக்கு பேர் பவுல் ஆஃப் செரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து உக்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருந்துப்போம் போல். ஸோ அந்த டைமில் வந்து பவுல் ஆஃப் செரிஸாக நமக்கு இருந்திருக்கும்ல, அதுதான் பவுல் ஆஃப் செரிஸ். ஓகேவா. வித் குட் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் காலேஜ் லைஃப். இங்கே பாருங்களேன், எக்ஸாம்பிளும் அதே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைஃப்லாம் செம லைஃபு. ஓகேவா. அடுத்தது பிரீச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். பிரீச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான் என்ன அப்படின்னா பிரேக்கிங் ஆஃப் ட்ரஸ்ட் பை ரிலீவிங் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஒரு நம்ம சீக்ரெட்டுன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு லீக் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து பிரீச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம விஜய் சாரோட லேட்டஸ்ட் படத்தை கூட வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்களா, அதுதான் பிரீச் ஆஃப் கான்ஃபிடன்ஸு. ஒரு கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷனை வந்து வெளிவிட்டது. ஓகேவா. அடுத்தது பிரீத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னா வந்துட்டு ரெஃப்ரெஷிங் ஆர் வெல்கமிங் சேஞ்ச். ஒரு புதுமையாக இருக்குது, ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது.
புதுமையாக இருக்கிறதா வந்துட்டு ரெஃப்ரெஷிங் ஆர் வெல்கம் சேஞ்ச் அப்படிங்கிறதா வந்து இங்கே வந்து ப்ரீத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்தது ப்ரோக்கன் ரீட் அப்படின்னா ரொம்ப வீக்கான நம்ப முடியாத ஒரு பர்சனை, ஓகேவா, ரொம்ப வீக்கான எதுலையுமே நம்ப முடியாத ஒரு பர்சனை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரோக்கன் ரீடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த நியூ டீச்சர்ஸ் மெத்தட்ஸ் வேர் ப்ரீத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர். அது வந்து அந்த சென்டென்ஸோட எக்ஸாம்பிள். டு நாட் டிபெண்ட் ஆன் ஹிம் பிகாஸ் ஹி இஸ் அ ப்ரோக்கன் ரீட். அவனை நம்பாத, அவனே ப்ரோக்கன் ரீடு, அவனெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ப்ரௌன் ஸ்டடி அப்படின்னா என்ன அப்படின்னா பகல் கனவு காண்றது. சிம்பிள். எ ஸ்டேட் ஆஃப் டீப் தாட் ஆர் டே ட்ரீமிங். பகல் கனவு காண்றது இல்லாட்டி ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக யோசிக்கிறது, அதுதான் வந்துட்டு ப்ரௌன் ஸ்டடி. விக்ரம் சாட் இன் அ ப்ரௌன் ஸ்டடி ஸ்டாரிங் அவுட் த விண்டோவை பார்த்துக்கிட்டே வெளியே பார்த்தவே என்னென்னவோ அப்படியே ஆழ்ந்த மயக்கத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்தது வந்துட்டு புல் இன் அ சைனா ஷாப். இது வந்து ரொம்ப ஃபேமஸான இடியம், எனக்கு அடிக்கடி மறந்து போகிற இடியம் இது. புல் இன் அ சைனா ஷாப் தான் அப்படின்னா எ கிளம்சி பர்சன் இன் அ சிச்சுவேஷன் ரெக்வயரிங் கேர்னு இருக்கும். ஓகேவா. ரோஹித் ஆக்ட்ஸ் லைக் அ புல் இன் அ ஷாப் வேர் ஹி கோஸ். ஸோ அவன் இவனை மட்டும் எங்கே போனாலும் பார்த்துக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த அவனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்துட்டு கேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அடம் பிடிக்கிற ஒரு குழந்தையா இருக்குது, எங்கே போனாலும் எதையும் பரப்புறம் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஸோ ஹீ இஸ் அ புல் இன் அ சைனா ஷாப்னு இருக்கும். அவங்க அம்மா வந்துட்டு அந்த குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது போய் இழுத்து போட்டுற போகிறான், ஏதாவது பண்ணிட போகிறான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த பர்சனை தான் வந்து ரொம்ப தூத்துருன்னு இருக்க பர்சனு, கிளம்ஸியாக இருக்கிற பர்சனு, எப்பயுமே வந்து துருத்துருன்னு இருப்பாங்களா, அதுதான் புல் இன் அ சைனா ஷாப். ஓகேவா. எப்பயுமே அவங்க வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது எ பன் இன் த அவன் அப்படின்னா ப்ரெக்னென்ட்னு அர்த்தம். ப்ரெக்னென்ட் என்னன்னு சொல்கிறாங்க, எ பன் இன் த அவன். த கப்பிள் அனௌன்ஸ் தே ஹாவ் அ பன் இன் த அவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது பர்னிங் கொஷின் அப்படின்னா ரொம்ப ஹாட்டான டாபிக், an important question that needs to be answered urgently. ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டான ஒரு கொஷின், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறது தான் பர்னிங் கொஷின். வாட்டர் ஸ்கேர்சிட்டி remains a burning question in many villages today. ஸோ வாட்டர் ஸ்கேர்சிட்டி, நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமாக எல்லா வில்லேஜஸ்லையும் வரந்துக்கிட்டே இருக்கு. அதை பற்றி நம்ம அந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பர்னிங் கொஷின். ஓகேவா. அடுத்த வார்த்தை கேக் வாக் அப்படின்னா ஈஸி டாஸ்க்குன்னு அர்த்தம். த மேத் டெஸ்ட் வாஸ் அ கேக் வாக் ஃபார் அ பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து கேன் ஆஃப் வார்ம்ஸ். வாட் இஸ் கேன் ஆஃப் வார்ம்ஸ் அப்படின்னா வந்துட்டு எ காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன் தட் காசஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா. ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா அது வந்து கேன் ஆஃப் வார்ம்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா. ஒரு கேனில் வார்ம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்களேன், ஒரு மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கா, அதுதான். ஓகேவா. ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆர் ப்ராப்ளம் க்ரியேட்டிங் தான் வந்து கேன் ஆஃப் வார்ம்னு சொல்லுவாங்க. ஆஸ்கிங் அபவுட் ஹிஸ் பாஸ்ட் ஓப்பன்ட் அ ஹோல் கேன் ஆஃப் வார்ம்ஸ். ஒருத்தனோட பாஸ்ட் கேட்டதுனால அவனோட ப்ராப்ளம் என்னென்ன, அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான், அவனோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கேஷ் கவ் அப்படின்னா எ பிஸ்னஸ் ஆஃப் ப்ராடக்ட் தட் ப்ரொவைட்ஸ் அ ஸ்டடி சோர்ஸ் ஆஃப் இன்கம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, இல்லாட்டி ஒரு ப்ராடக்டை விற்கிறீங்க, அதனால் உங்களுக்கு வந்துட்டு அன்றாட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேஷ் கவுன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது கேட்னாப் அப்படின்னா எ ஷார்ட் ஸ்லீப் எஸ்பெஷலி டியூரிங் த டே. பகலில் தினமும் வந்துட்டு தூங்குறது, கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம், ஒரு 20 minutes வந்துட்டு நாப் எடுக்கிறதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க, கேட்னாப்புன்னு சொல்கிறாங்க. இது யூஸ்வலி வந்து ஜப்பான்லேயும் ஜப்பான்னு தான் நினைக்கிறேன், ஜப்பானில் வந்துட்டு இது ஒரு கஷ்டமாகவே வந்துட்டு அங்கே ஆஃபீஸ்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. அங்கே வந்துட்டு ஒர்க்கிங் ஸ்பேசஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு இது இருக்கும். ஓகேவா. அவங்க வந்து இது பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணுவாங்க, கேட்னாப் வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கு தனியாக டோம் ரூமே இருக்குது அவங்க இதில். ஓகேவா. அடுத்தது கேட்ஸ்பா அப்படின்னா எ பர்சன் யூஸ்டு பை அனதர் டு டூ அன்பிளசன்ட் ஒர்க். ஒரு அன்பிளசண்ட்டான ஒர்க்கை பண்ணுறதுக்கு எ பர்சன் யூஸ்டு பை அனதர் டு டூ அன்பிளசன்ட் ஒர்க்கு. ஒரு வேலையை செய்கிறதுக்கு, ஒரு திருட்டுத்தனமான வேலையோ இல்லை செய்யக்கூடாத வேலையை செய்கிறதுக்கு ஆள் வச்சு நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னா அதுதான் கேட்ஸ்பா. ஓகேவா. இந்த கிளவர் பாய் யூஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் அஸ் அ கேட்ஸ்பா. அந்த பையன் வந்துட்டு இவனை யூஸ் பண்ணிக்கிட்டான் அவன் வேலைக்காக வேண்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கேட்ஸ்பா. ஓகேவா. உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தன் வந்து உங்கள் வேலையை, அந்த வேலை வந்து கெட்ட வேலையாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு செய்ய பிடிக்காத வேலையாக இருக்கலாம், அதனால் உங்கள் ஃப்ரெண்டை வச்சு செஞ்சிங்க அப்படின்னா அது பேர் கேட்ஸ்பா. ஓகேவா. அடுத்தது சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அப்படின்னா ஒருத்தவங்களோட சேஞ்ச் இன் ஒன்ஸ் ஆட்டிடியூட் ஆர் ஃபீலிங்ஸ். ஆட்டிடியூடிலும் ஃபீலிங்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து வந்து மாறி இருக்கு அப்படின்னா அதுவும் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்னு தான் சொல்லுவோம். ஓகேவா. மீனா ஹேட் அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அண்ட் ஃபர்கிவ் ஹர் ஃப்ரெண்ட். இவளுக்கு வந்து மீனா வந்துட்டு அவள் வந்துட்டு ஃபர்கிவ் பண்ணிட்டா, மீனா வந்து அவள் ஃப்ரெண்டை ஃபர்கிவ் பண்ணிட்டா அப்படின்னா இப்போ வந்து அவளோட ஃபீலிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, அவள் மன்னிச்சிட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது போவோமா.
அடுத்தது வந்துட்டு சார்லி ஹார்ஸ் அப்படின்னா பெயின்ஃபுல் மசில் கிராம்ப் தான் சார்லி ஹார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மசில் கிராம்ப்னா என்ன அப்படின்னா தசை பிடிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, தசையில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா வலி வரும்ல, அதுக்கு பேர் தான் மசில் கிராம்ப்பு. அதை வந்து என்ன சொல்கிறாங்க, சார்லி ஹார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அங்கித் காட் அ சார்லி ஹார்ஸ் வைல் ரன்னிங் த ரேஸ் மோஸ்ட்லி வந்து அது அத்லீட்ஸ்க்கு நடக்கும். ரேஸ் ஓடுறப்போ வந்துட்டு அவனுக்கு வந்து தசை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருவானுங்கள்ல, அதுதான் வந்து சார்லி ஹார்ஸ். ஓகேவா. அடுத்து வந்துட்டு தசை பிடிப்பு இல்லாட்டி வந்து தசை வந்து பிறண்டுன்னு நினைக்கிறேன், சம்திங் அது மாதிரி. ஓகே. அடுத்த வார்த்தை வந்து எ சிங்க் இன் சம்மன்ஸ் ஆர்மர். இது வந்து புதிய இடியம் தான். எ சிங்க் இன் சம்மன்ஸ் ஆர்மர் அப்படின்னா எ வீக்னஸ் தட் கேன் பி எக்ஸ்ப்ளாய்டட்னு அர்த்தம். ஓகேவா. எ வீக்னஸ் தட் கேன் பி எக்ஸ்ப்ளாய்டட், ஒருத்தவங்களோட வீக்னஸை நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சனோட வீக்னஸை வந்து நீங்கள் வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் எ சிங்க் இன் someone's armor. ஓகேவா. the rival team found a chink in our captain's armorன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது a chip of old block அப்படின்னா அம்மா மாதிரியே பொண்ணு இருக்கிறது, இல்லாட்டி அப்பா மாதிரியே பையன் இருக்கிறது, அப்பா அம்மா மாதிரியே குழந்தை இருக்கிறது, இதுக்கு பேர் தான் வந்து சிப் ஆஃப் ஓல்டு பிளாக். எ பர்சன் ஹூ ரிசம்பிள்ஸ் தேர் பேரண்ட் இன் கேரக்டர். ஓகேவா. அமித் இஸ் அ சிப் ஆஃப் ஓல்டு பிளாக் சிங்கிங் லைக் ஹஸ் ஃபாதர். கேரக்டர்லேயோ இல்லை அப்பியரன்ஸ்லேயோ எதுலேயோ ஒன்றில் அப்பா மாதிரியே இருக்காங்க, பொண்ணு மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல. சரி, இந்த பொண்ணு மாதிரியே அவங்க பொண்ணு இருக்காங்க, அம்மாச்சி மாதிரி இருக்காங்க, தாத்தா மாதிரி இருக்காங்க, பாட்டி மாதிரி இருக்காங்க. தட் இஸ் கால்ட் எ சிப் ஆஃப் ஓல்டு பிளாக். ஓகேவா. அடுத்தது எ சிப் ஆன் ஒன் ஷோல்டர் அப்படின்னா பர்சிஸ்டன்ட் ஃபீலிங் ஆஃப் ரிசன்மெண்ட். ஒரு மாதிரி நமக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அந்த தப்புக்காக இன்னும் நம்ம வருந்துக்கிட்டே இருக்கோம், வாழ்க்கை முழுக்க நமக்கு வந்து இந்த ரெக்ரெட் இருந்துக்கிட்டே இருக்குது, ரிசன்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது, நம்ம ஏன் இந்த விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எ சிப் ஆன் ஒன் ஷோல்டர்னு அர்த்தம். ராகுல் கேரிஸ் அ சிப் ஆன் ஹிஸ் ஷோல்டர் அபவுட் நாட் பீயிங் செலக்டட். இவங்க வந்து ரெகுலராக ராகுல் அப்படின்ற பாய் எக்ஸாம்பிள் எடுத்தால ராகுல்ன்ற வார்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரில. ஓகேவா. அடுத்தது கிளாரியன் கால். கிளாரியன் கால்னால் என்ன அப்படின்னா எ ஸ்ட்ராங் அண்ட் கிளியர் கால் டு ஆக்ஷன்னு அர்த்தம். ஓகேவா. நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னா கிளாரியன் கால்னு இருக்கும். ஓகேவா. ஸ்ட்ராங் அண்ட் கிளியர் கால் டு ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் வந்துட்டு ஸ்கூலில் ரொம்ப பொண்ணுங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். நிறைய பேர் அந்த பிரின்சிபல் வந்துட்டு நிறைய தடவை வார்னிங் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் அந்த பையன் வந்துட்டு அவனோட ரவுடித்தனத்தையோ இல்லை பொண்ணுங்களை டீஸ் பண்ணுறதை நிறுத்தவே மாட்டேன்ட்டான். அப்போ அந்த பிரின்சிபல் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, கிளாரியன் கால்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஆக்ஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். த பிரின்சிபல் ஸ்பீச் வாஸ் அ கிளாரியன் கால் ஃபார் பெட்டர் டிசிப்ளின். ஓகேவா. அடுத்தது க்ளீன் ஸ்லேட் அப்படின்னா எதுலேயும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டாமல் இருக்கிறது. எ சிச்சுவேஷன் வேர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் ஆர் ஃபர்காட்டன். பாஸ்ட்டில் நடந்த எல்லா விஷயமே வந்துட்டு ஃபர்காட்டன் ஆயிடுச்சா அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது அப்படின்னா கிளாரியன் கால்னு அர்த்தம். ஓகேவா. சரி, கிளாரியன் கால் கிடையாது. கிளாரியன் கால்னால் இமீடியட் கால் ஃபார் ஆக்ஷன். க்ளீன் ஸ்லேட்டுன்னு அர்த்தம். சாரி கைஸ். எ சிச்சுவேஷன் வேர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் ஆர் ஃபர்காட்டன். பழசெல்லாம் நடந்ததெல்லாம் மறந்துட்டு புதுசாக ஆரம்பிக்கிறது தான் க்ளீன் ஸ்லேட்டு. ஓகேவா. பழசெல்லாம் நம்ம நடந்து வந்துட்டு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு பேர் என்ன, க்ளீன் ஸ்லேட்டுன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது க்ளோஸ் ஷேவ். த ஜட்ஜ் கேவ் த யங் அஃபெண்டர் அ க்ளீன் ஸ்லேட் டு ரீபில்ட் ஹிஸ் லைஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்த வந்துட்டு இவனை ஆகிட்டான். ஓகேவா. நிரபராதியாக ஒரு கொலை பண்ணிட்டான். ஓகேவா. அந்த கொலை வந்துட்டு அவன் வந்து இன்டென்ஷனலாக பண்ணல, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான். அதனால வந்து அந்த ஜட்ஜ் வந்துட்டு அவனை வந்துட்டு கருணை அடிப்படையில் உனக்கு மறுவாழ்வு தரேன், நீ போய் வெளியே சுதந்திரமாக வாழ்னு கொடுக்குறாரு அப்படின்னா அவன் லைஃப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவான்ல, அது பேர் தான் க்ளீன் ஸ்லேட்டு. ஓகேவா. இந்த இடியமை நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், சாரி. அடுத்து வந்துட்டு க்ளோஸ் ஷேவ் அப்படின்னா வந்துட்டு நேரோ மார்ஜினில் நுனிய அளவில் தப்பிக்கிறது. ஓகேவா. சாகாமல் தப்பிக்கிறது இல்லாட்டி வந்து அடிவாங்காமல் தப்பிக்கிறது, அதுதான். சிச்சுவேஷன் வேர் யூ ஒன்லி ஜஸ்ட் அவாய்ட் அன் ஆக்சிடென்ட் ஆர் டிசாஸ்டர், அதுதான். ஓகேவா. த சைக்கிளிஸ்ட் ஹேட் க்ளோஸ் ஷேவ் வித் த ஸ்பீடிங் ட்ரக். ஓகேவா. அடுத்த வார்த்தை க்ளோஸ்டு புக் அப்படின்னா அவங்கள பற்றி அதிகமாக தெரியாமல் இருக்கிறது தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, க்ளோஸ்டு புக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து காக் அண்ட் புல் ஸ்டோரினா என்ன அப்படின்னா ஸ்மாலர் அன்இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அ லார்ஜர் சிஸ்டம். ஒரு சாரி கைஸ், காக் அண்ட் புல் ஸ்டோரி அப்படின்னா நம்மளால் நம்ப முடியாத அதே சமயம் அன்ட்ரூவான ஒரு ஸ்டோரியை வந்து சொல்கிறதுக்கு பேர் தான் காக் அண்ட் புல் ஸ்டோரி. க்ளோஸ்டு புக்னா என்ன,
நான் இன்னும் க்ளோஸ்டு புக்லேயே இருக்கேன். க்ளோஸ்டு புக்னால் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு நம்மளால் வந்து அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியாது, அந்த பர்சனோட கேரக்டர்னால் என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. சில பேர் அப்படி தான் இருப்பாங்க நம்ம கிளாஸ் ரூமில். ஹீஸ் அ க்ளோஸ்டு புக். அவன் வந்துட்டு அவன் என்ன நினைக்கிறான் நம்மளால் கணிக்கவே முடியாது, தான் க்ளோஸ்டு புக். ஓகேவா? அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் இஸ் ஸ்டில் அ க்ளோஸ்டு புக் டு மோஸ்ட் ஆஃப் அஸ். அப்படின்னா இதுவே புரியலடா அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ்னு அர்த்தம். காக் அண்ட் புல் ஸ்டோரி அப்படின்னா அளந்து விட்றான் பாரு, என்ன பேசுகிறானே தெரியாமல் பிஎம்டபிள்யூ ஓனரோட பையனாமா இவன் சொல்லிட்டு திரிறான் கருவாப்பையன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது வந்து சும்மா நான் வந்து ஸ்லாங்குக்காக வேண்டி சொன்னேன், சாரி ஃபார் த வேர்ட்ஸ். பட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொன்னேன், ஒரு மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் பேசுவோம்ல, எப்படி அளந்து விட்றான் பாரு, மனசாட்சி இல்லாமல் எவ்வளோ வாயில் கூசாமல் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் வந்து காக் அண்ட் புல் ஸ்டோரி. ஓகேவா? நோபடி பிலீவ்ஸ் ஹிஸ் காக் அண்ட் புல் ஸ்டோரி அபவுட் மீட்டிங் ஏலியன்ஸ். அங்கே பாரு, ஏலியன்ஸை மீட் பண்ணியிருக்கேன்னு ஒருத்தன் சொல்லி வச்சுருக்கான். என்னடா இப்படி அளந்து விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி தான் வச்சான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் வந்துட்டு காக் அண்ட் புல் ஸ்டோரி. அடுத்தது எ காக் இன் த மிஷின். எ காக் இன் த மிஷின் அப்படின்னா எ ஸ்மாலர் அன்இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அ லார்ஜர் சிஸ்டம். ஒரு பெரிய சிஸ்டம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு முக்கியமான விஷயம் நிறையா இருக்கும். ஆனால் உங்களை வந்து யாராவது வந்துட்டு திட்டாங்க, உங்களுக்கு வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லாமல் ரோட்டில் போகிறவங்க உங்களுக்கு திட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு உங்கள் லைஃப்பில் இருக்கிற பெரிய பெரிய மேட்டர்லாம் வந்துட்டு பெருசாக நினைக்காம விட்டீங்கன்னா அதுதான் என் காக இந்த மிஷின். நான் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸ்மாலர் அன்இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அ லார்ஜ் சிஸ்டம். ஒரு பெரிய சிஸ்டம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன விஷயத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது, அதுவும் அன்இம்பார்ட்டண்டான விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் எ காக் இன் த மிஷின். ஓகேவா? தீபக் ஃபெல்ட் லைக் காக் இன் த மிஷின் அட் ஹிஸ் லார்ஜ் கம்பெனி. ஓகேவா? ஒரு பெரிய கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு, கூகுள் மாதிரியான கம்பெனியில் நீங்கள் போய் வந்துட்டு ஒரு டிசைனராக சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, இவ்வளோ பெரிய கம்பெனியில் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, நம்மளாம் இந்த கம்பெனிக்கு வந்துட்டு தேவையா, நம்ம ஒரு காக் இந்த மிஷின் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, ஒரு அன்இம்பார்ட்டன்ட் நினச்சோம் அப்படின்னா அது பேர் தான் காக் இந்த மிஷின். ஓகேவா? அடுத்தது கோல்டு ஃபிஷ்னால் என்ன அப்படின்னா எ பர்சன் ஹூ சீம்ஸ் அன்ஃப்ரெண்ட்லி அண்ட் அன்எமோஷ்னல். அன்ஃப்ரெண்ட்லி அண்ட் அன்எமோஷ்னலாக இருக்கிற பர்சன் தான் அவங்க என்னென்னு சொல்கிறோம், கோல்டு ஃபிஷ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது எ காப்பி கேட்னா எ பர்சன் ஹூ காப்பீஸ் அனதர் பிஹேவியர் ஆர் ஒர்க். ஒருத்தவங்களை பார்த்து ஈயடிச்சவங்க காப்பி அடிக்கிறதோ காப்பி கேட்டு. அடுத்தது கவுச் பொட்டேட்டோனா வந்து கிளாசிக் இடியம். அப்படின்னா லேசியாக இருக்கிறது, அவ்வளோதான். ஓகே? லேசியாக ஒரு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதுதான் கவுச் பொட்டேட்டோ. இப்போ லேசி பர்சன் ஹூ வாட்சஸ் அ லாட் ஆஃப் டிவி, அதுதான். ஓகேவா? மை பிரதர் ஹேஸ் அ கவுச் பொட்டேட்டோ, பிகம் அ கவுச் பொட்டேட்டோ டியூரிங் த ஹாலிடேஸ். அடுத்தது எ கிரியேச்சர் ஆஃப் ஹேபிட் அப்படின்னா ஒரு ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? த பர்சன் ஹூ ஆல்வேஸ் டஸ் த சேம் திங்ஸ். காலையில் இருந்துச்சா பல் விளக்குறதுக்கப்புறம் டீ குடிக்கிறது, அதுக்கப்புறம் புக்கை எடுத்து முன்னால் வைக்கிறது, அப்புறம் கொஞ்ச நேரம் படித்து முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் போட வேண்டியது, அப்புறம் ரிப்பீட்டு. இந்த மாதிரி ஒரு நாளும் போயிட்டே இருந்துச்சு நம்ம வாழ்க்கைனா அதுதான் நம்ம தான் வந்து கிரியேச்சர் ஆஃப் ஹேபிட்னு அர்த்தம். ஓகேவா? கிராண்ட்பா இஸ் அ கிரியேச்சர் ஆஃப் ஹேபிட் ஹூ வாக்ஸ் அட் 6 டெய்லி. 6 மணினா நடந்து வரப்பா என் கிராண்ட்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதான் கிரியேச்சர் ஆஃப் ஹேபிட். ஓகேவா? தினமும் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரே விஷயத்த தினமும் செய்கிறது. அடுத்தது குக்கு இந்த நெஸ்ட் அப்படின்னா an unwanted person in a group or a place. ஒரு அன்வான்டான பர்சன் வந்து ஒரு குரூப் ஆர் பிளேஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள என்ன சொல்கிறாங்க, குக்கு இன் த நெஸ்ட்னு சொல்கிறாங்க. த ஸ்ட்ரேஞ்சர் அட் த ஃபேமிலி கேதரிங் ஃபெல்ட் லைக் அ குக்கு இன் த நெஸ்ட். ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு மீட்டிங் நடக்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மீட்டிங் நடத்துகிறீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அங்கே எப்படி இருக்கும், அவர் வந்து அங்கே வந்து குக்கு இந்த நெஸ்ட்டாக தானே ஃபீல் பண்ணுவார். நீங்கள் ஃபேமிலியாக கேதராக இருக்கீங்க, அப்போ எல்லோரும் உங்களுக்கு எல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அவர் வந்து உங்களுக்கு மட்டும்தான் அவர் தெரியுங்கிறதுனால ஹீ வில் ஃபீல் லைக் அ குக்கு இந்த நெஸ்ட். ஓகேவா? அடுத்தது வந்து எ கட் அபவ் அப்படின்னா வந்து ஒரு படி மேலே இருக்கிறது, ஒரு விஷயத்தில் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது. ஓகேவா? எல்லாமே ஓகே தான், ஆனால் எல்லாரோட பெயிண்டிங்குமே ஓகே தான், ஆனால் இவனோட பெயிண்டிங் வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது, கொஞ்சம் அருமையாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான் கட் அபவ். ஓகேவா? பெட்டர் தென் அதர் சிமிலர் திங்ஸ் ஆர் பீப்புள். ஸ்னேஹாஸ் பெயிண்டிங் வாஸ் அ கட் அபவ் எவ்ரி ஒன்ஸ் இந்த கிளாஸ். எல்லாத்தோடவும் ஸ்னேஹா பெயிண்டிங் கொஞ்சம் மேலமாக தான் இருந்தது, அழகாக இருந்தது. ஓகேவா? அடுத்தது டேப் ஹேட் அட் சம்திங் அப்படின்னா ஒரு விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கைவண்ணமாக வருது அப்படின்னா அதான் டேப் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து குக்கிங் வந்துட்டு அப்படி வரும்,
அவங்களுக்கு அது வந்து ஸ்கில் வந்து அப்படியே இன்பில்ட்டாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் டேப் ஹேண்ட். ஓகேவா. அடுத்தது டேம்ப் ஸ்குவிப். டேம்ப் ஸ்குவிப் அப்படின்னா சம்திங் தட் ஃபெயில்ஸ் டு மீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு அர்த்தம். நம்மளோட நீட் ஆர் எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு மீட் பண்ணுறத ஃபெயில் பண்ணுறதுக்கு பேர் டேம்ப் ஸ்குவிப். ஓகேவா. த கிராண்ட் ஓப்பனிங் டர்ன்ட் அவுட் டு பி a டேம்ப் ஸ்குவிப். ஓகே. அடுத்த வார்த்தை வந்து டேம்சல் அண்ட் டிஸ்ட்ரெஸ். டேம்சல் அண்ட் டிஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னா a young woman in need of rescue. அவங்களுக்கு வந்து உதவி வேணுமே ஆகணும். ஒரு உமன் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உதவி வேணும் அப்படின்ற ஒரு உமனை வந்து என்ன சொல்கிறாங்க, டேம்சல் இன் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. சோனியா ரெஃப்யூஸ் டு பிளே த டேம்சல் இன் டிஸ்ட்ரெஸ் அண்ட் ஹெல்ப்டு ஹர் செல்ஃப். சோனியா வந்துட்டு அந்த மாதிரி இல்லாமல் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டா, யாரோட ஹெல்ப்பையும் எதிர்பார்க்காம அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்த இடியம் வந்து எ டேர் டெவில். எ டேர் டெவில்னா என்ன அப்படின்னா எ ரெக்லஸ் பர்சன் ஹூ என்ஜாய்ஸ் டேக்கிங் ரிஸ்க்ஸ். ஒரு பர்சன் வந்து ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, டேர் டெவில்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த டேர் டெவில் ரோட் ஹிஸ் பைக் டவுன் த ஸ்டீப் ஹில் அட் ஃபுல் ஸ்பீட். நம்ம மலையிலேருந்து கீழே வரப்போ ஃபுல் ஸ்பீடில் அவன் பைக் ஓட்டிகிட்டு வந்தான்டா ஒரு டேர் டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்தது டார்க் ஹார்ஸ் அப்படின்னா அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆன் ஆர் காம்படிட்டர்னு அர்த்தம். ஒரு டார்க் ஹார்ஸ் இவன் ஆர் ஒன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜில் நம்ம கூடயே தான் இருந்திருப்போம். ஓகேவா. எங்கே இருக்கானே தெரியாது. கடைசியில் பார்த்தா காலேஜில் அவன் வந்து டாப்பராக வருவான். இத்தனை நாளாக எங்கடா இருந்த, இப்போ வந்து டாப்பராக கோல்டு மெடல் வாங்குற அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ நமக்குள்ளே தான் இருப்பான், ஸ்லீப்பர் செல் மாதிரி. ஆனால் பார்த்தா எல்லோரையும் ஷாக் பண்ணிட்டு வந்து நிற்பான், நான் தான் டாப்பர் அப்படின்னு. அதுதான் டாக் ஹார்ஸ்னு அர்த்தம். ஓகேவா. சீக்கிரட்டாக ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. அடுத்தது டெட் டக் அப்படின்னா சம்ஒன் ஆர் சம்திங் டெஸ்டின்ட் டு ஃபெயில்டு. இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபெயிலாக போகணுன்னே இருந்திருக்கு, அதனால் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் டெட் டக். டெட் டக் அப்படின்னா இது வந்து ஃபெயில் ஆகணும்னு இருந்தாலும் ஃபெயில் ஆகிடுச்சு, எல்லாரும் இந்த விஷயம் சரியாக போகக்கூடாதுன்னு இருந்தாலும் போயிடுது அப்படின்றா, அதுக்கு பேர் வந்து டெட் டக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. வித்தவுட் ஃபண்டிங் த ப்ராஜெக்ட் இஸ் அ டெட் டக். ஃபண்டிங் பண்ணாமல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெட் டக்காக போயிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. சரி, ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்வோம். குவிஸை 60 இடியமையும் படித்துவிட்டு 63 இடியமையும் படித்துவிட்டு குவிஸை மறக்காமல் அட்டன் செய்து விடுங்கள். நான் இப்பொழுதுக்கு விடை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.